எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் மாடியூல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது எதுக்கு யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த main.py அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருந்தேன். நம்ம ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஃபைல்லே டேரெக்டாக அதை எழுதணும். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஏதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதை வந்து இதே ஃபைல்லே நம்ம எழுதி அதை வந்து இந்த ஃபைல்லே நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ஃபைல்லே எழுதணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம். அதனால நார்மலாக வந்து ஒரு ப்ராஜெக்டில் இல்லை எந்த ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதெல்லாம் வந்து தனியாக ஒரு ஃபைலில் எழுதிட்டு அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல மட்டும் அதை டைரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரே ஃபைல்லே எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதுக்கு இந்த ஃபைல் இருக்குது, இல்லை வந்து இந்த சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் போக போக. அதனால அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு பைத்தானில் மாடியூல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். extra.py அப்படின்னு ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலில் நான் ஜஸ்ட் 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதாவது பிரிண்ட் கேப்டன், பிரிண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுன்னா பிரிண்ட் கேப்டன் ஃபங்க்ஷன் வந்து கோலின் பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ரஹானே அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான். இது வந்து நம்ம டைரக்டா இந்த பைத்தான் main.pyல எழுதலாம். ஆனால் வந்து மாடியூல்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த 2 ஃபங்க்ஷனையும் இந்த extra.py அப்படின்ற இன்னொரு ஃபைலில் எழுதிட்டு அதை எப்படி வந்து நம்ம இந்த இன்னொரு ஃபைலில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த main.pyல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நேம் எழுதுவீங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் கேப்டன் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து அந்த ஃபைலில் எழுதியிருக்கோம். அதை வந்து நம்ம இதே ஃபைலில் எழுதியிருந்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக பிரிண்ட் கேப்டன் அப்படின்னு எழுதி நம்ம 2 parenthesis போட்டோம்னா அதை வந்து கால் பண்ணும். ஆனால் இப்போ பைத்தானுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்தணும் இல்லையா. இதே ஃபைலில் இருந்துச்சு அப்படின்னா பைத்தானுக்கு ஆல்ரெடி தெரியும், ஓகே இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் இருக்குது, அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபைலில் இல்லாததுனால பைத்தானுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே பார்க்கணும், இந்த ஃபங்க்ஷன் எங்கே எழுதியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்தணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எந்த பைத்தான் ஃபைலில் இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு பைத்தான் ஃபைலையும் நம்ம வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த நீங்கள் எந்த மாடியூலில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடியூலை நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த extra.py அப்படின்ற ஃபைல் எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால நீங்கள் என்ன பண்ணணும், இம்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணி எக்ஸ்ட்ரா அப்படின்னு நீங்கள் இங்கே கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த extra.py அப்படின்னு இருக்க ஃபைல் என்னென்னலாம் எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்ட்ரா டாட் அப்படின்னு போட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா டாட் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் இந்த extra.pyல என்னென்னலாம் எழுதியிருக்கீங்களோ ஃபங்க்ஷன் இல்லை ஃபீல்டு நேம் என்ன வேணால் இருக்கலாம், அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த main.pyலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம extra டாட் பிரிண்ட் கேப்டன் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ நான் வந்து இந்த ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு கரெக்டாக கோலி அப்படின்னு அவுட்புட் வருது. இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம கால் பண்ணணும்னு நினச்சோம்னா extra.print _ வைஸ் _ கேப்டன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அதுவும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது எக்ஸிக்யூட் ஆகி ரஹானே அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து இன்னொரு ஃபைலில் எழுதியிருக்க ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது முதல்ல எந்த ஃபைலில் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து மாடியூல்னு சொல்லுவோம். அந்த மாடியூலை வந்து நீங்கள் முதல் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மாடியூல் டாட் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இது வந்து டேரெக்டாக நீங்கள் அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். இது இல்லாமல் இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த extra.py அப்படின்னு இருக்க மாடியூலில் நீங்கள் வந்து ஒரு 100 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இல்லை 2 ஃபங்க்ஷன் தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதில் இருக்க எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு தேவையில்லாதது எல்லாமே வந்து இங்கே இம்போர்ட் ஆகும் இல்லையா. அதனால் அதுக்கு ஒரு அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து இந்த பிரிண்ட் வைஸ் கேப்டன் வேணாம், எனக்கு வந்து இந்த பிரிண்ட் கேப்டன்ன்ற ஃபங்க்ஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் main.pyல வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக ஃப்ரம் எக்ஸ்ட்ரா அப்புறம்
ஸ்பேஸ் விட்டு இம்போர்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் வேணும், அந்த எக்ஸ்ட்ரான்ற மாடியூல்ல இருந்து என்ன ஃபங்க்ஷன் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் அந்த இம்போர்ட்டில் கொடுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பிரிண்ட் கேப்டன் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நீங்கள் பிரிண்ட் கேப்டன் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி டேரெக்டாக இம்போர்ட் எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருந்தோம், அதனால எக்ஸ்ட்ராவில் இருக்க எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆயிருந்தது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிரிண்ட் கேப்டன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறனால நீங்கள் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா இம்போர்ட் பிரிண்ட் கேப்டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகும். இப்போ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டாட்லாம் நீங்கள் போட வேணாம். நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை டேரெக்டாக இம்போர்ட் பண்ண சொல்லிட்டதுனால அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணலாம். அதாவது இந்த ஃபைலில் எழுதியிருக்க மாதிரியே அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு பிரிண்ட் கேப்டன் வந்து கோலி அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் கேப்டன் மட்டும்தான் இம்போர்ட் பண்ண சொல்லியிருக்கனால நீங்கள் வந்து பிரிண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அது ரன் ஆகாது. இப்போ அந்த ப்ரோக்ராமை நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வைஸ் கேப்டன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. நம்மளுக்கு கோலின் அவுட்புட் வந்துருச்சு, ஏன்னா பிரிண்ட் கேப்டன் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து பிரிண்ட் வைஸ் கேப்டன் இம்போர்ட் பண்ணாததுனால நம்மளுக்கு வந்து அது டிஃபைன் ஆகலை. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு மாடியூலை அப்படியே இம்போர்ட் பண்ணாமல் அதில் இருக்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இப்படி தான் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரிண்ட் கேப்டன் அப்படின்றது ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த நேமை வந்து நீங்கள் நிறைய இடத்துல இந்த ஃபைலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரிண்ட் கேப்டன் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் எழுதியிருக்கோம், அதனால அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்மளுக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த பிரிண்ட் கேப்டன் அப்படின்னு இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஃபைலில் நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுக்கு இதே ஃபங்க்ஷன் காலை நிறைய இடத்துல எழுதுகிற மாதிரி வரும். அப்போது நீங்கள் இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் ஷார்ட்டாக அதை எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த இன்னொரு ஃபைலில் தானே அதை வந்து நம்ம பிரிண்ட் கேப்டன்னு பேர் கொடுத்துருக்கோம், அதனால் இந்த இடத்துலையே வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபைலை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அதை மாற்ற வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு அப்படி பண்ண வேணாம், இந்த ஃபைலில் அது பிரிண்ட் கேப்டன்னு இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணும்போது அதோட பேரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது நான் வந்து இம்போர்ட் பிரிண்ட் கேப்டன் கொடுத்துட்டு ஆஸ் அப்படின்னு கொடுத்து பிசி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா அப்படின்னு இருக்க மாடியூலில் பிரிண்ட் கேப்டன் அப்படின்ற ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிட்டு அதோட பேரை வந்து பிசி அப்படின்னு மாற்றிடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் கேப்டன் இங்கே கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் பிசி அப்படின்னு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அதே ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கால் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோலி அப்படின்னு தான் அவுட்புட் வருது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பைத்தான் ஃபைலில் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி இன்னொரு ஃபைலில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதை தான் வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபைலையும் வந்து ஒரு மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது எப்படி, அதில் வந்து 3 விதமாக இம்போர்ட் பண்ணோம் இல்லையா. ஜஸ்ட் டேரெக்டாக அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃப்ரம் அந்த மாடியூல் இம்போர்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இம்போர்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏதாவது ஷார்ட்டாக ஒரு பேர் கொடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஆஸ் அப்படின்னு கொடுத்து அந்த நீங்கள் என்ன பேருக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேருக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் நேமை வந்து நீங்கள் எங்கே கால் பண்ணிங்கனாலும் அதே ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கால் ஆகும். இவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.